விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது போல தோன்றினாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க. 7ஆம் இடத்துல இப்போது இருந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் 4 நாள்லேயே உங்களுக்கு பாருங்கள் ராகுகேது பயிற்சியின் மூலமாக அப்படியே கொஞ்சம் ராகுகேதுக்கள் கீழே இறங்குறது. 5ஆம் இடத்துலேருந்து ராகுகேதுக்கள் 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்திற்கு கேது வர்றது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பதும் ஒரு அமைப்பு தான். அதாவது 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நல்ல கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வழியில் ஜீவனம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று. சரி, இப்போ என்ன நடக்க போகுது? 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற குரு உங்களுடைய யோகாதிபதியாகி தன வீடு, அவருடைய வீடான அவர் அதே 2ஆம் வீட்டை தான் பார்க்க போகிறார். காசு பணம் வரப்போகுது. எதை பற்றியும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஜூன் மாதம் உங்களோட இன்னும் ஒரு மாதத்துக்கு ஜூன் மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்திலிருந்து விலகினால்தான் நல்லதுகளே உங்களுக்கு நடக்கும். 8ல் இருப்பவர் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவற்றை கண்டிப்பாக தருவார். என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டம்? கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் தோற்று போனவங்க, ஏதாவது ஒரு ஆன்லைன் இந்த மாதிரியான மோசடி கிசடியில் பணத்தை விட்டவங்க, அல்லது நியாயமாக எனக்கு உழைச்சி பணத்தை பங்கை பிரிக்கிறது இவங்க பிரிக்க முடிய மாட்டேன்றாங்க, எனக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் இப்படி சீட்டு போட்டிருந்தேன் அந்த பணம் கிடைக்கல, நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து வச்சுருந்தேன் அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்றாரு, இந்த மாதிரியான பண விவகாரங்களில் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்தாற் போலவே ஏதேனும் ஒரு வகையில் இழந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் நடக்கும். 8ல் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற மூவ்மெண்ட் நகர்த்தல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டை விட்டு தாண்டி பிறந்த மாவட்டத்தை விட்டு தாண்டி வேறொரு இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகளை தரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சியை சொல்லலாம். காசு பணம் நல்லா இருக்கும், ஆனால் அதை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும். அதுதான் உண்மை. 8ல் குருனா என்ன? அதிகமான ஒரு முயற்சியை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை செய்வாருங்க. இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆயினும் என்ன, விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருந்தாலும் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் ஆயிற்றே. ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல நல்ல நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. 8ல் அவர் குரு வந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளில் தான் இருக்கிறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சில நிலைகளில் உழைப்பிற்கேற்ற பணம் தரக்கூடிய யோக பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குரு பயிற்சி